பார்த்தால் பசி தீரத்தில் அவர் வந்து பார்த்தால் பசி தீரும்னு பாவலில் தான் வைப்பார் பீம்சிங் யூஷுவலாக டைட்டில். அதனால் பார்த்தால் பசி தீரும்னு வச்சார் அவர். சரி, டைட்டில் மாற்றிக்கிறதுல என்ன இருக்குது. நான் எப்போ கதை எழுதினாலும் டயலாகையும் சேர்த்து எழுதிடுவேன் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் வேறு டைலாக் ரைட்டர்ஸை வச்சுக்கணுன்றதை, ஏன்னா அவங்களுடைய பொழப்பில் நான் தலையிட முடியாது. நான் டைரெக்ஷன் எடுத்துக்கிறேன், அது ரைட்டு. ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறேன், ரைட்டு. டயலாக் ஒன்றா யாரோ ஒன்று. அன்றைக்கி தான் டயலாக் எழுதுறதுக்காக நம்ம ஆரூர் தாஸ்ன்றவரை கூப்பிட்டுட்டு வந்தாங்க. ஆரூர் தாஸ் தான் இந்த ரெண்டுக்குமே அவருடைய அதிர்ஷ்டமோ நல்ல நேரமோ இல்லை எங்களுடைய நல்ல நேரமோ, அவர் 2 கதைக்கும் அவரே வசனம் எழுத வந்தார். அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் அவர் என் தம்பியாகவும் நான் அண்ணனாகவும் அசோகம் எங்கள் நண்பராகவும் 3 பேரும் இன்னும் அப்படியே இருந்துட்டு வரோம். ஆண்டவர்களால் இன்னும் பல காலம் அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். பார்த்தால் பசி தீரும் ஒரு வித்தியாசமான ஒரு கதை. அது தொடங்கிறது அஸ்ஸாமில் தொடங்கும், அதுக்கப்புறம் இங்கே வரும். அதில் 2 ஹீரோக்கள், சிவாஜி, ஜெமினி, 2 ஹீரோயின்கள், சாவித்ரி, சவுகார் ஜானகி, கூட இனிப்பு சேர்க்குற மாதிரி சரோஜா தேவி. அப்புறம் எல்லா சிறந்த காமெடி நடிகர்களும் இருந்தாங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் அதில் என்னன்னா கமலஹாசன். கமலஹாசன் வந்து குழந்தை ரூபத்தில் நடிக்கிறாரு. அதில் இது தான் அவருக்கு நடித்த முதல் 2 வேஷங்கள்னு நினைக்கிறேன் நான். பாபு பாத்தியா, இதான் அங்க வீடு எப்படி இருக்கு? அடேங்க அப்பா, எங்க வீட்டு போல 10 வீட்டு அதுக்குள்ள வைக்கலாம் போல் இருக்கே. ஏண்டா குமார், லாப்படி இந்த வீட்டுக்கு எவ்வளவு வாடகை? வாடகையா? இது எங்க சொந்த வீடா? ஓஹோ, ஆமா ஆமா ஆமா. உங்க அப்பா பெரிய முதலாளி, பெரிய பணக்காரரு. எங்க அப்பா ஏழை, அதனால நாங்க வாடகை வீட்டுல இருக்கோம். லாப்படி சரிதான், கவலைப்படாது. எங்க அப்பா கிட்ட சொல்லி உனக்கும் அந்த மாதிரி பெரிய வீடு வாங்கிட்டாரு. சரிவா, போய் கூல்ட்ரிங்க் சாப்பிடலாம். ஒரு மரத்து பறவைகளில் ஒரு பறவை குறிமை இல்லை, ஒரு வனத்து மான்களிலே ஒரு மானுக்கிடமும் இல்லை, ஒரு வயிற்று மக்களிலே ஒரு மகனுக்கு உரிமை இல்லை. உலகம் இதுதான் என்றால் உண்மைக்கே பொருளும் இல்லை. அம்மா, அவன் என் ஃப்ரெண்டு, என் கூட தான் படிக்கிறான். அடே, உன் மாதிரியே இருக்கானே. ஆமாமா, பள்ளிக்கூடத்துல கூட எல்லா பசங்களும் அப்படித்தான் சொல்றாங்க. இந்தாடா பாபு, வா சாப்பிடு. வேண்டாங்க. ஏன்? ஓ, அடிச்சேன்னு கோவமா? எங்க குமார்னு நினைச்சு அடிச்சுட்டேப்பா, மன்னிச்சுக்க. குமார், நீயே சாப்பிடு. 2 பிள்ளைகளும் அதே மாதிரி முகசாயில உடையவங்களா இருப்பாங்க. அதுதான் கமலஹாசன் நடிச்சார் அந்த வேஷத்தில் குழந்தையா. அவர் பாடின பாட்டு கூட அதில் ரொம்ப நல்லா இருக்கும். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ? நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ? பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். தாயாரை தந்தை மறந்தாலும் தந்தை தான் என்று சொல்லாத போதும், தாயாரை தந்தை மறந்தாலும் தந்தை தான் என்று சொல்லாத போதும், தான் என்று சொல்லாத போதும், ஏனென்று கேட்காமல் வருவான் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். இறைவன் பிள்ளைக்கு தந்தை
தந்தை இறைவன்.